ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்பிசிஐஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சி வந்து ஒரு 197 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 18 பேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் தான் வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். ஸோ 19th பேஜிலேருந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 17th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸ்டைஃபென்ட்ரி ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸோ டெக்னீஷியன் லெவலில் வந்து பாருங்கள் பிளான்ட் ஆப்ரேட்டருக்கும் மெயின்டெனர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து பாருங்கள் ஹெச்ஆர், எஃப்என்டி, சிஎன்எம்எம் இந்த மாதிரி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 197 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா இப்போ டிப்ளமோனா நீங்கள் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, கெமிக்கலோ, கெமிஸ்ட்ரி இல்லைனா ஃபிசிக்ஸ் அது வந்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெக்னீஷியன் லெவலில் வந்து பாருங்கள் பிளான்ட் ஆப்ரேட்டரு, ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், வெல்டரு, மெஷினிஸ்ட், ஏசி மெக்கானிக், டீசல் மெக்கானிக்லாம் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்தெந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது மெக்கானிக்கலில் வந்து ப்ரொடக்ஷன் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் முடிச்சவங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல், எலக்ட்ரோ கெமிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் ட்ரேட்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் லெவல்லையும் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இந்த மாதிரி இந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதில் வந்து இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிப்ளமோவில் வந்து நீங்கள் அந்த ஸ்டைஃபெண்ட் ட்ரெயினில் வந்து பாருங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அந்த டிசிப்ளினில் வந்து 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் லேட்டர் என்ட்ரியாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 10th இல்லைனா 12th வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியோ, மேத்தமெட்டிக்ஸோ, ஸ்டாட்டிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்கில் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டருக்குலாம் நீங்கள் 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி தான் வந்து மெயின்டெனர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். இதில் ஸ்டைஃபெண்ட் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் டிப்ளமோ இருக்கும், சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் 1.5 வருஷம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 24,000 ஸ்டைஃபன் வந்து வரும். செகண்ட் அடுத்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து 26,000 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. அந்த 1.5 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு மெயின்டெனருக்கும் 2 வருஷம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து 20,000 உங்களுக்கு ஸ்டைஃபன் இருக்கும். செகண்ட் இயர் வந்து 22,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாண்டுமே வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4.5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் இடையில வெளியே போனால் தான் வந்து அந்த பாண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கேட்டகரி 2க்குமே வந்து 5 இயர்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இடையில நீங்கள் வெளியே போனால் தான் அந்த பாண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதுக்கெலாம் வந்து 35,400 பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கெலாம் 21,700 பேசிக் பே. அசிஸ்டன்ட் கிரேடுக்கெலாம் வந்து 25,500 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் என்னென்ன அலவன்ஸ் வரும்னு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சைட் லொகேஷன் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ், லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000க்கு மேலே வந்து வரும். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபெண்ட் ட்ரெயினில் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கு 18லேருந்து 24, அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் 21லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓபிசினா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து பார்ப்பாங்க. அதாவது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும், வெயிட் வந்து 45.5 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ட்ரெயினில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதே நீங்கள் டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி டெஸ்ட், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். மீதி இருக்கிற கேட்டகரி அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி டெஸ்ட், அட்வான்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள், அந்த செலெக்ஷன் அப்போ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 1.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. குவாலிஃபைங் மார்க் எவ்வளோங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பர்சனல் என்ட்ரிக்கு எவ்வளோ மார்க் குவாலிஃபைங் மார்க்குங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேட்டகரி 2க்குமே ப்ரிலிமினரி டெஸ்ட், அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற அந்த 2 கேட்டகரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் 150 ரூபா ஃபீஸு. ஸோ பிளான்ட் ஆப்ரேட்டர், மெயின்டெனர், அசிஸ்டன்ட் கிரேடு இது எல்லாத்துக்குமே 100 ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், npcal-careers.co.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது இனிஷியலாக இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் சைடு தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இனிஷியலாக ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்த் சைடு தான் வந்து போடுவாங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.